நம்மளுடைய எல்லாருக்குமே தேவை இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்மளுடைய கர்மா குறைஞ்சா போதுன்னு தான் நினைக்கிறாங்க. மலர்கள் எப்போவுமே ஒவ்வொரு நாளும் ஒரு மலர்கள் இருக்கும். இப்போ திங்கக்கிழமைன்னு எடுத்துங்க, திங்கக்கிழமை வெள்ளை கலர் பூவா, இந்த வெள்ளை கலர் பூவை என்ன பண்ணலான்னா, திங்கக்கிழமை நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்களுடைய 2வது நட்சத்திர தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தாராபலன் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய 2வது நட்சத்திர நாளில் திங்கக்கிழமை, இப்போது உங்கள் ஜாதகத்தில் திங்கக்கிழமை நீங்கள் பிறந்திருக்கீங்க, அந்த திங்கக்கிழமை நீங்கள் பிறந்த கிழமையை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த கிழமையினுடைய மலரை எடுத்துக்கங்க. செவ்வாய்க்கிழமைனா அரளிப்பூ சொல்லிடலாமா, புதன்கிழமைனா பச்சை மலர்கள் துளசி எடுத்துக்கிடுவோம், இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த பூக்கள் இருக்குது, சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து வியாழக்கிழமை மஞ்சள் நிற பூவை எடுத்துக்கலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை ஒரு பிங்க் கலரில் ரோஸ்லாம் இருக்குது, பட் ரோஸ் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சனிக்கிழமை துளசி எடுத்துக்கலாம், சங்குப்பூ அண்ணா சொன்ன மாதிரி சங்குப்பூ. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு மலர் செந்தாமரை கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நிறங்கள் ரொம்ப முக்கியம். எப்படி அப்படின்னா, இந்த 7 விதமான மலர்களை உங்களுடைய பிறந்த கிழமையில், இப்போ நான் வந்து வியாழக்கிழமை பிறந்திருக்கேன், அப்போ என்னுடைய 2வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரனுடைய அதிதேவதை நம்ம பார்த்தோம்னா நரசிம்மர் தான் வந்து சுவாதி நட்சத்திரனுடைய கடவுள். அப்போ என்ன பண்ணணும், அந்த வியாழக்கிழமை அந்த மஞ்சள் மலர்களால் 2வது நட்சத்திரத்தினுடைய தேவதை அதிதேவதத்தை நீங்கள் போய் வணங்குங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, கண்டிப்பாக வருவாய் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்கிறேன். இதுதான் தந்த்ராஸ். ஒருவன் பிறந்த கிழமையிலேயே அவனுடைய 2வது நட்சத்திர தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி அடைவான். அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை.